பல வேளைகளிலே இதை நாம் அதிகம் பார்ப்பதில்லையே. நாம் இதை அதிகம் பார்க்கின்றோமா? இல்லை. வேறு எல்லாம் திருமணம் ஆகின்ற பொழுதும் ஏபிசிடி எல்லாம் நல்லா பார்ப்போம்ல, அப்படித்தானே பார்க்கிறோம். ஏ என்றால் என்ன? அரேஞ்ச் பண்ணுறாங்களா? இது ரெண்டும் சேர்ந்து வாழட்டும் என்று அரேஞ்ச். பி என்றால் என்ன? பியூட்டி. இதை ரெண்டையும் சேர்த்து விடுகின்ற பொழுது சேர்ந்து போகுதா, ஓரளவு மேட்ச் ஆகுதா? பார்க்கின்றார்களா? பார்க்கின்றார். சி, மேட்ச் எல்லாம் ஆகுது, குணநலன் எப்படி? ஆளுடைய கேரக்டர் கொள்ளாமா? டி, கேரக்டர் எல்லாம் கொள்ளலாம். டி என்றால் என்ன? டவரி. இதை கொண்டு போற இல்ல, பார்சல் பண்ணுறேனே, எவ்வளவு தருவாய், எவ்வளவு தருவாய்? இ, எஜுகேஷன். அறிவுண்டா? சொன்னா புரியுமா? நான் ஒன்று சொன்னால் புரியுமா? பார்க்கிறார்களா? எஃப், ஃபேமிலி. பிள்ளை எல்லாம் கொள்ளலாம், பின்னணி எப்படி? குடும்ப பின்னணி. கடவுளை எப்போ பார்க்குறாங்க? ஜி, இது கடவுள். அப்படிதானா? காட் அப்படிதானா? இல்லை, கோல்டு. கோல்டு. இப்ப கடவுள் எங்க? இந்த பிள்ளை ஆலயத்திற்கு செல்லுமா? இந்த பிள்ளை இறை பயமுள்ள பிள்ளையாக இருக்கின்றதா? இந்த மகள் குடும்பத்தை கட்டுவாளா? இந்த மகன் கொடு திராட்சை செடியோடு இணைந்திருப்பது போல ஆண்டவரோடு இணைந்திருக்கின்றானா? பொறுமை உண்டா?
முள்முடி தாங்கியே கருணை வடிவம் இயேசு மகனல்லவா. கல்லும் கசிந்துருக முள்முடி தாங்கியே கருணை வடிவம் இயேசு மகனல்லவா. தொல்லுலகில் பாவ சுமைதனை சிலுவையாய் தோளில் சுமந்தவர்க்கு தாயல்லவா. தொல்லுலகில் பாவ சுமைதனை சிலுவையாய் தோளில் சுமந்தவர்க்கு தாயல்லவா. அன்னை நீ எனக்கொரு வரமருள்வாய், ஆரோக்கிய மாதாவே அருள் புரிவாய். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். கடவுளை தேடும் அறிவே உலகில் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. கடவுளை தேடும் அறிவே உலகில் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. இயேசுவின் தலைமையில் இறையாட்சி மலர இறை மக்கள் வருவோம், இறைவனை புகழ்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும்
தூயாவியாரின் நற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புமிக்க சகோதரமே, ஆண்டவருடைய பலியிலே நாம் பங்கெடுக்கின்ற பொழுது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வரை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் கூறுகின்றார், நீ பலிபீடத்தில் பலி செலுத்த வருகின்ற பொழுது எவர் மீதாவது மனத்தாங்கல் இருக்கின்றது என்று நீ நினைத்தால் பலிபொருளை அதே இடத்திலே வைத்துவிட்டு அவரோடு சென்று ஒரு உறவினை ஏற்படுத்திவிட்டு வந்து நீ பலி செலுத்து. அப்படியானால் ஆண்டவருக்கு பலி முக்கியமா, உறவு முக்கியமா? சொல்லுங்க, என்ன முக்கியம்? உறவு. நமக்கு என்ன முக்கியம்? பல வேளைகளிலே பலிகள் முக்கியம். சகோதர சகோதரனை மன்னிக்க மாட்டோம். குடும்பங்களிலே பல வேளைகளிலே மன்னிக்க மாட்டோம். குடும்பங்களிலே சண்டை. திருப்பலிக்கு நேரமாகிவிட்டது, என்ன சொல்லுவீர்கள்? இப்பொழுது போகின்றேன், திரும்ப வந்து மீதமுள்ளதை தருகின்றேன். இப்பொழுது நான் போய்விடுகின்றேன், இதோடு தீரவில்லை, இதில் காமாதான் ஆகிவிட்டது, இன்னும் உண்டு, அதை திரும்ப வந்து. அப்படியானால் நாம் பெற்ற இறை அனுபவம் என்ன? இந்த திருப்பலியிலே எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை நீர் மன்னியும் என்று சொல்வதை என்னுடைய இதயத்தின் உதட்டில் இருந்தல்ல, என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னால் சொல்ல முடிகின்றதா என்று சிந்தித்து பார்த்து நாம் செய்து போன ஒவ்வொரு பாவ பிழைகளை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவர் இரக்கமுள்ளவர், மன்னிப்பவர், நம்மை கண்ணெடுத்து ஏறெடுத்து பார்க்கின்றவர் என்கின்ற உள்ளத்தோடு செய்து போன பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையிலும் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாள், வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களை நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்லிறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு தூயவரை போற்றி பாடுவோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு ஆட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் பலத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலா ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி கவிழ்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத பின்னரசே,
ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக செனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திருசெம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக செனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே நீரம் மீது இறங்குவே, உலகின் பாவம் போக்குபவரே எம்மன்றாட்டை ஏற்றருள்வே, தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவே, ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவர் உன்னத பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ள நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, படுதமிக்க கன்னிமரியாவின் மாட்சி குருதனவே கொண்டாடும் நாங்கள் உம்மையே வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமதருள் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடும் தூயாவியால் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறாங்க எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருப்பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 4 வாசிக்கப்படும் சொற்கள் 13 முதல் 21 வரை. அந்நாட்களில் பேதுருவும் யோவானும் கல்வியில் அற்றவர்கள் என்பதை தலைமை சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்களது துணிவை கண்டு வியப்படைந்தனர். அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டனர். நலம் பெற்ற மனிதர் அவர்களோடு நிற்பதை கண்டதால் அவர்களால் ஒன்றும் மறுத்து பேச முடியவில்லை. எனவே அவர்கள் பேதுருவையும் யோவானையும் சங்கத்தை விட்டு வெளியேறும்படி ஆணையிட்டு இன்று தங்களுக்குள் இது குறித்து கலந்து பேசினார்கள். நாம் இந்த மனிதர்களை என்ன செய்யலாம்? ஏனென்றால் குறிப்பிடப்பட்ட ஓர் அரும் அடையாளத்தை இவர்கள் செய்துள்ளார்கள். இது எருசலேமில் வாழும் அனைவருக்கும் தெரியும். இதை நாம் மறுக்க முடியாது. ஆகவே இச்செய்தி மேலும் மக்களிடையே பரவாமல் இருக்குமாறு இந்த இயேசுவை குறித்து யாரிடமும் பேசக்கூடாது என நாம் இவர்களை அச்சுறுத்தி வைப்போம் என்று கூறினார்கள். அதன்பின் தலைமை சங்கத்தார் அவர்களை அழைத்து இயேசுவை பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்க கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டனர். அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக, உங்களுக்கு செவி சாய்ப்பதா கடவுளுக்கு செவி சாய்ப்பதா? இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்றனர். அவர்களை தண்டிப்பதற்கு வேறு வழி கண்டுபிடிக்க முடியாததாலும் மக்களுக்கு அஞ்சியதாலும் தலைமை சங்கத்தார் அவர்களை மீண்டும் அச்சுறுத்தி விடுதலை செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் கூற வேண்டிய பதில்
ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரே, என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றியின் மகிழ்குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது. பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது. கண்டித்தார், ஆண்டவர் என்னை கண்டித்தார், ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள். அவற்றினுள் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயிலில் இதுவே, இது வழியாய் நீதிமான்கள் நுழைவர். என் மன்றாட்டை நீ கேட்டதால் எனக்கு நீ வெற்றி அளித்தார். உனக்கு நான் நன்றி செலுத்துவேன். பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வார்த்தையாகி இறைவன் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16, உயிருள்ள வார்த்தைகள் 9 முதல் 15 வரை. வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதல மரியாவுக்கு தோன்றினார். அவரிடம் இருந்துதான் அவர் 7 பேய்களை ஓட்டியிருந்தார். மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார். அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை. அதன் பிறகு அவர்கள் இருவர் வயல்வெளிக்கு நடந்து சென்றபோது இயேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார். அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை. இறுதியாக 11 பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது இயேசு அவர்களுக்கு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றுரைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதரமே, அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் ஆண்டவர் அவர்களை என்ன செய்தார்? கண்டித்தார். இன்று பல வேளைகளிலே இந்த உலகத்திலே பார்க்கின்ற பொழுது மக்களுடைய இதயம் எசேக்கியேல் 36 அதிகாரம் 26 சொல்லப்பட்டிருப்பது போல கல்லாக இருக்கின்றது. எப்படி இருக்கின்றது? கல்லாக இருக்கின்றது. நாம் மன்னிப்பை பற்றி அப்படியே சிந்தித்து கொண்டு வந்தோம். யாருக்கு மன்னிக்க முடியாது? கல் மனம் படைத்த மக்களுக்கு. மனிதரிடம் மன்னிப்பு கேட்பது எளிதா, இல்லை கடவுளிடம் மன்னிப்பு கேட்பது எளிதா?
அண்ணா சொல்லுங்க. மனிதரிடம் மன்னிப்பு கேட்பது எளிதா, கடவுளிடம் மன்னிப்பு கேட்பது எளிதா? வெரி குட். கடவுளிடம் தவறுகளும் செய்து வந்துவிட்டு, கடவுளே பாவியா இருக்கிற என்னை மன்னியும். தவறு நாம் யாருக்கு எதிராக செய்தோமோ அந்த மனிதனோடு நாம் மன்னிப்பு கேட்க என்ன கடினம். ஆண்டவர் சொல்லுகின்றார், சகோதரனோடு ஒப்பந்தம் செய்துவிட்டு என்ன செய்து கொள், என்னோடு. ஆண்டவரிடம் ஒருவன் வந்து கேட்கின்றான், விண்ணரசருக்கு செல்ல வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் கூறுகின்றார், உன் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு ஆற்றலோடும் தந்தையாகிய கடவுளை அன்பு செலுத்து. அதிலே ஃபுல் ஸ்டாப் போட்டாரா, காமா போட்டாரா? என்ன போட்டார்? ஃபுல் ஸ்டாப் போட்டாரா, காமா போட்டாரா? காமா போட்டார். ஃபுல் ஸ்டாப் அல்ல, இதோடு முடியவில்லை, இன்னும் தொடர்கின்றது. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உன் சகோதரனிடத்திலும் அன்பு கூறு. அப்படியானால் கடவுளிடம் அன்பு செலுத்துவது சமம் மனிதனிடம் அன்பு செலுத்து. நீ கடவுளை அனுபவித்திருக்கின்றாய் என்றால் நீ யாரை அன்பு செய்ய வேண்டும்? கண்ணில் காணக்கூடிய மனிதனை நீ அன்பு செய்ய வேண்டும். இன்று திருப்பலியின் மத்தியிலே அருள் தந்தை மைக்கேல் அவர்கள் அப்பத்தை எடுத்து, இது என் உடல், இது என் இரத்தம் என்று சொல்லுவார். நீங்கள் எப்படி நிற்பீர்கள்? நீங்கள் எல்லோரும் எப்படி நிற்பீர்கள்? இது போன்ற புனிதர்களை இந்த உலகத்தில் காண முடியுமா? எவ்வளவு பக்தி முழங்கால் போட்டு ஒரு 20 அல்லது 10 நிமிடம் தாண்டினால் இதே ஆண்டவர் உங்களுடைய நாவுகளிலே வருகின்றார். அப்பொழுது நீங்கள் யார்? அப்பொழுது நீங்கள் யார்? கொஞ்சம் சொல்லுங்க பாப்பா. நீங்கள் யார்? கடவுள் தங்கி வாழும் ஆலயம். நீங்கள் கடவுள் தங்கி வாழும் ஆலயம் என்றால், ஒருவன் தன்னுடைய சகோதரனை வஞ்சித்தால், அவனை பற்றி இல்லாதவை பொல்லாதவை சொன்னால், அவனுடைய காரணங்களுக்கு கண்ணீருக்கு காரணமானால், நாம் யாரை கண்ணீர் வடிக்க வைக்கின்றோம்? கடவுளை. நாம் யாரை இல்லாதவை பொல்லாதவை சொல்லுகின்றோம்? கடவுளை. நான் இந்த இடத்திலே வந்து ஆண்டவரை அனுபவித்த மகனாக செல்ல வேண்டும். எப்படி செல்ல வேண்டும்? ஆண்டவரை அனுபவித்த மகனாக. மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே பேதுரு கேட்கின்றார், ஆண்டவரே, எனக்கு எதிராக குற்றம் செய்தவனை நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7 முறையா என்று கேட்கின்றார். நாம் பேதுருவை பாராட்ட வேண்டும். யூத முறைப்படி எத்தனை முறை மன்னித்தால் போதும்? யூத முறைப்படி 3 முறை. ஆனால் பேதுரு 3ம் கடந்து, அதையும் கடந்து செல்லுகின்றார். 7 முறை. ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? 7 70 முறை. அப்படியானால் 490 முறை மன்னிக்க வேண்டும். 499வது முறை மன்னிக்க கூடாது. பொருள் என்ன? உடனே ஒரு ஓமையை சொல்லுகின்றார். 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவன். இதிலே யார் அந்த தந்தை? கடவுள். கடவுளிடம் வருகின்றார். 10,000 தாலந்து என்றால், ஒரு தாலந்து என்றால் எவ்வளவு ரூபாய்? இந்த ஓமை நீங்கள் படித்திருக்கிறீர்களா? நிறைய முறை படித்திருப்பீர்கள். 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனுடைய ஓமை. ஒரு தாலந்து என்றால் எவ்வளவு ரூபாய்? இது 10,000 தாலந்து. ஒரு தாலந்து என்றால் எவ்வளவு ரூபாய்? 1000 ரூபாய். என் அன்பு சகோதரமே, ஒரு சராசரி மனிதனுடைய 15 அல்லது 20 வருடத்தினுடைய உழைப்பு ஒரு தாலந்து. ஒரு தாலந்து என்றால் எவ்வளவு ரூபாய்? 15 அல்லது 20 வருடத்தினுடைய உழைப்பு. அப்படியானால் இவன் எவ்வளவு ரூபாய் கடன்பட்டிருக்கின்றான்? 10,000 தாலந்து. இது கடவுளுடைய இரக்கம் எப்படிப்பட்டது என்பதை புரிவதற்காக எழுதப்பட்டது. இவன் தன்னுடைய வாழ்நாளில் இந்த கடனை தீர்ப்பானா? இவன் அங்கே பொய் சொல்லுகின்றான். பொய் சொன்ன பிறகும் தந்தையாகிய கடவுள் இவனை என்ன செய்கின்றார்? மன்னித்துக் கொள்கின்றார். உடனே இவன் வெளியே செல்லுகின்றான். இவனிடம் 100 தெனாரியம் கடன்பட்ட ஒருவன். எத்தனை தெனாரியம் கடன்பட்ட ஒருவன்? 100 தெனாரியம் கடன்பட்ட ஒருவன் வருகின்றான். அவனும் இதே வார்த்தையை சொல்லுகின்றான். இவன் கடவுளிடம் என்ன வார்த்தை சொன்னானோ அதே வார்த்தையை சொல்லு. தந்தையே, பொறுத்தருள்க, நான் என்ன செய்து விடுகின்றேன்? தந்து விடுகின்றேன். இவன் என்ன செய்தான்? ஒரு தெனாரியம் என்றால் எவ்வளவு ரூபாய்?
ஒரு மனிதனின் ஒரு நாள் கூலி, ஒரு மனிதனின் ஒரு நாள் கூலி. அப்படியானால் 150 நாள் இவன் வேலை செய்தால் இந்த 100 தெனாரியத்தை இவனுக்கு என்ன செய்து விடுவான்? கொடுத்து விடுவான். இவனும் அவனிடம் மன்னிப்பு கேட்டான். தலைவரை பொறுத்தருள்க, தெரியாமல் நடந்து விட்டது, தந்து விடுகின்றேன். இவன் அவனுடைய கழுத்தை பிடித்து நெரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பல வேளைகளிலே நாம் தவறு செய்தாலும் என்னை மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகின்ற நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளை மன்னிக்கின்றோமா? மன்னிக்கலையே. பல வேளைகளிலே பல வார்த்தைகளை கூறுகின்றோமே. அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், மகனே, நீ இந்த இடத்தில் வந்து சென்றால் இந்த இடம் நலமளிக்கின்ற இடம். எப்பொழுது நலமளிக்கப்படுகின்ற இடமாக மாறும்? உன் இதயம் புதிய இதயமாக மாறினால் உன் கண்ணீருக்கு ஒரு விடுதலை உண்டு, உனக்கு ஒரு விடுதலை உண்டு. சக்கையினுடைய இல்லத்தில் சென்று கூறினார், இவனும் ஆபிரகாமின் மகனே. என்ன கூறினார்? இவனும் ஆபிரகாமின் மகனே என்றால் பொருள் என்ன? லூக்கா 19:9, இன்று இந்த வீட்டிற்கு மீட்புண்டாயிற்று, இவரும் ஆபிரகாமின் மகனே. தொடக்க நூல் 13ஆம் அதிகாரம், லோத்து ஆபிரகாம் 2 பேரும் நிற்கின்றார்கள். ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்களுக்கு விருப்பமான இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். லோத்து பார்ப்பதற்கு கண்களுக்கு இனிமையான இடத்தை தேர்ந்தெடுத்தான். ஆபிரகாமுக்கு நல்ல இடம் இல்லை. 2 பேரும் அன்று தூங்கினார்கள். ஒருவனுக்கு விட்டு கொடுத்ததனுடைய சந்தோஷம், ஒருவனுக்கு வெட்டி பிடித்ததனுடைய சந்தோஷம். நல்ல இடத்தை வெட்டி பிடித்தேன் என்கின்ற சந்தோஷம், இன்னொருவனுக்கு சகோதரனுக்கு விட்டு கொடுத்தேன் என்கின்ற சந்தோஷம். ஆண்டவர் எப்பொழுது சக்குவையை பார்த்து இன்று இந்த வீட்டிற்கு மீட்புண்டாயிற்று, இவரும் ஆபிரகாமின் மகனே என்று கூறினார்? எவரிடமாவது இருந்து எதையாவது கவர்ந்திருந்தால் 4 மடங்காக திரும்ப கொடுத்து விடுகின்ற. நமக்கு விட்டு கொடுப்பதன் சந்தோஷமா, வெட்டி பிடித்ததன் சந்தோஷமா? பல வேளைகளிலே வெட்டி பிடிப்பதில் தானே சந்தோஷம். பல வேளைகளில் நீங்கள் எல்லோரும் புனிதர்கள். நீங்கள் எல்லோரும் யார்? ஆப்பிரிக்கா உகாண்டால எல்லா மக்களும் என்ன செய்வாங்களா? வெட்டி பிடிப்பாங்க. நீங்கள் அன்னை கன்னிமரியாள் எலிசபெத் அம்மாளுடைய இல்லத்திற்கு சென்ற பொழுது வயிற்றில் உள்ள குழந்தை என்ன செய்திட்டு? மகிழ்ச்சியால் துள்ளிற்று. அம்மா, உங்களுடைய வீட்டு பக்கத்தில் உள்ள வில்லங்களுக்கு செல்வீர்களா? நீங்கள் உங்களை பார்க்கின்ற பொழுது புனிதை வந்திருக்கின்றாள் என்று துள்ளி குதிப்பார்களா? 2 அரசர்கள் 4ஆம் அதிகாரம் 9ஆம் இறை வார்த்தையில் சூனேமிய பெண்மணி எலிசா என்கின்ற இறைவாக்கினரை பார்த்து சொல்வார், நம்மிடம் அடிக்கடி வருகின்ற இந்த ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்று நினைக்கின்றேன். அண்ணா, ஃப்ரெண்ட்ஸினுடைய வீட்டுகளுக்கு செல்வீர்களா? உங்களை பார்த்ததும் புனிதன் வருகின்றன் என்று துள்ளி குதிப்பார்களா? ஒவ்வொரு மக்களும் சிந்திக்க வேண்டும். என் வாழ்க்கை நிலை எப்படி இருக்கின்றது? ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கின்றது. சீராக்கு 25ஆம் அதிகாரம் 1ஆம் இறை வார்த்தை. ஆண்டவருக்கு பிடித்தவை 3: சகோதரர்களுக்கிடையே உள்ள ஒற்றுமை, அதன் பிறகு நட்புறவு, சகோதரர்களிடம் உள்ள ஒற்றுமை, 3வது கணவன் மனைவியரிடம் உள்ள ஒற்றுமை. எல்லாவற்றையும் நாம் குடும்பத்தில் கொண்டு வந்துதான் முடிக்க வேண்டும். ஏன்? நான் குருவாக இருந்தாலும் எங்கிருந்து வருகின்றேன்? குடும்பத்தில். நீங்கள் இந்த இடத்தில் வந்திருந்தால் எங்கிருந்து வருகின்றீர்கள்? குடும்பத்தில் இருந்துதான் வருகின்றீர்கள். அப்பொழுது தோபியாஸ் சாராவினுடைய அந்த இறை வார்த்தைகளை தோபியாஸ் 10ஆம் அதிகாரம் 11, 12 படித்தால் ரகுவேல் தன்னுடைய மகளிடம் சொல்லுகிறான், மகளே, உன்னுடைய இல்லத்திற்கு நீ செல்வது அது உன்னுடைய இல்லம். அவர்கள் உன்னை என்ன செய்வார்கள்? நல்லபடியாக தாங்கி பிடிப்பார்கள். எந்த கண்ணீருக்கும் காரணமாக மாட்டார்கள். இன்று நாம் ஒரு பிள்ளையை சொல்லிவிடுகின்ற பொழுது எப்படி சொல்லிவிடுவோம்? உன்னுடைய வீடுன்னா சொல்லிவிடுவோம்? அப்படியா சொல்லிவிடுறோம்? மாமியாரை பார்க்கும் பொழுதே மிரத்து பார்க்கிறாள். ஏதாவது சொன்னால் வீடியோ கால் பண்ணிடு, அப்பாவை அனுப்பி விடுகிறேன். உடனே எதீனா வருகின்றாள். உடனே தோபியாவிடம் இந்த எதீனா கூறுகின்றாள், என்னுடைய கண்மணியை நான் உன்னிடம் ஒப்படைக்கிறேன். அவளுடைய கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வர வேண்டும், வேறு எந்த கண்ணீரும்
வரக்கூடாது. இங்கு வந்திருக்கின்ற கணவன்மார்கள் எல்லாம் கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுடைய மனைவியினுடைய கண்ணிலிருந்து என்ன கண்ணீர் மட்டும்தான் வர வேண்டும்? என்ன கண்ணீர் மட்டும்தான் வர வேண்டும்? ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வர வேண்டும். வேறு கண்ணீர்களுக்கு நீங்கள் காரணமாக கூடாது. அவர்கள் நடைப்பயணம் மேற்கொண்டு தோபியாவினுடைய இல்லத்திற்கு வந்தார்கள். அங்கு அவர்களை வரவேற்கின்ற பொழுது தோபியா 11ஆம் அதிகாரம் 17ஆம் இறை வார்த்தை என்ன சொல்லுகின்றார்? தோபியா என்ன சொல்லுகின்றார்? மகளே, என்னுடைய இல்லத்திற்கு நீ கரம் எடுத்து வைக்கின்ற பொழுது எதெல்லாம் கொண்டு வா? நலம் கொண்டு வா, பேரு கொண்டு வா, மகிழ்ச்சி கொண்டு வா. நீ இந்த இந்த இல்லத்தில் காலடி எடுத்து வைக்கின்ற பொழுது இந்த குடும்பத்திலே என்ன செய்ய வேண்டும்? மனநோய் மாற வேண்டும், உடல் நோயும் மாற வேண்டும். இந்த குடும்பத்தில் மக்கள் செல்வம் கிடைக்க வேண்டும். 3 என்ன கிடைக்க வேண்டும்? மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும். பெண்கள், நீங்கள் ஒவ்வொரு இல்லத்திலும் காலடி எடுத்து வைக்கின்ற பொழுது குடும்பத்தில் உள்ள மகிழ்ச்சி கெடக்கூடாது. மகிழ்ச்சி என்ன செய்ய வேண்டும்? கூட வேண்டும். ஆண்கள், அந்த பெண்மணி வருகின்ற பொழுது இன்று ஆண்களுக்கு என்னெல்லாம் தேவை? வாஷிங் மிஷின் வேணும், ஃப்ரிட்ஜு வேணும், வேற எத்தனை பவன் மினுங்கணும், டவரி, அதெல்லாம் ஆண்டவர் சொன்னது. நீ ஒரு இல்லத்திலே வருகின்ற பொழுது நலம் கொண்டு வர வேண்டும், பேரு கொண்டு வர வேண்டும். வேறு என்ன வர வேண்டும்? மகிழ்ச்சி கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு குடும்ப மக்களும் குடும்பத்தில் நலத்தை கொடுக்கின்றீர்களா, மகிழ்ச்சியை கொடுக்கின்றீர்களா என்று சிந்தித்துக் கொள்ளுங்கள். பல வேளைகளிலே இதை நாம் அதிகம் பார்ப்பதில்லையே. நாம் இதை அதிகம் பார்க்கின்றோமா? இல்லை. வேறு எல்லாம் திருமணம் ஆகின்ற பொழுதும் ABCD எல்லாம் நல்லா பார்ப்போம்ல, அப்படித்தானே பார்க்கிறோம். ஏ என்றால் என்ன? அரேஞ்ச் பண்ணுறாங்களா? இது ரெண்டும் சேர்ந்து வாழட்டும் என்று அரேஞ்ச். பி என்றால் என்ன? பியூட்டி. இதை ரெண்டையும் சேர்த்து விடுகின்ற பொழுது சேர்ந்து போகுதா, ஓரளவு மேட்ச் ஆகுதா பார்க்கின்றார்களா? பார்க்கின்றார். சி, மேட்ச் எல்லாம் ஆகுது, குணநலன் எப்படி? ஆளுடைய கேரக்டர் கொள்ளாமா? டி, கேரக்டர் எல்லாம் கொள்ளலாம். டி என்றால் என்ன? டவரி. இதை கொண்டு போற இல்ல, பார்சல் பண்ணுறேனே, எவ்வளவு தருவாய், எவ்வளவு தருவாய்? இ, எஜுகேஷன். அறிவுண்டா? சொன்னா புரியுமா? நான் ஒன்று சொன்னால் புரியுமா? பார்க்கிறார்களா? எஃப், ஃபேமிலி. பிள்ளை எல்லாம் கொள்ளலாம், பின்னணி எப்படி? குடும்ப பின்னணி. கடவுளை எப்போ பார்க்குறாங்க? ஜி, இது கடவுள் அப்படிதானா? காட் அப்படிதானா? இல்லை, கோல்டு. இப்ப கடவுள் எங்க? இந்த பிள்ளை ஆலயத்திற்கு செல்லுமா? இந்த பிள்ளை இறை பயமுள்ள பிள்ளையாக இருக்கின்றதா? இந்த மகள் குடும்பத்தை கட்டுவாளா? இந்த மகன் கொடி திராட்சை செடியோடு இணைந்திருப்பது போல ஆண்டவரோடு இணைந்திருக்கின்றானா? பொறுமை உண்டா? மன்னிப்புண்டா? எங்கு பார்க்கின்றோம்? ஆகவே அன்பு சகோதரமே, இந்த உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடி அடுத்த வாரத்திலே நாம் இருக்கின்ற பொழுது நம்முடைய இதயங்கள் உயிர்ப்பாக மாறட்டும், ஒரு புது வாழ்வாக மாறட்டும். நம்மை காண்கின்ற பொழுது மக்கள் சொல்ல வேண்டும், புனித என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு சிறந்த மக்களாக வாழ முயற்சி எடுப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உண்மையை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமதருளில் நிறைவால் மாட்சியரும் நாங்கள் மீட்பின் தொடர் வாழ்ச்சியை துண்டுணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்லறிவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி,
அல்லேலூயா அல்லேலூயா. விட்னஸ் யாராவது சொல்ல விரும்பினால் இங்கு வருமாறு அழைக்கின்றோம். Appa and Amma. First time I am coming here to say the witness. The latest miracle that we experienced here on 24th of Then நாங்க வந்து Palm Sunday அன்னைக்கு we came here to pray for our mother's intercession. இந்த டெஸ்ட் அதெல்லாம் போகிறது கூட ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. ஏன்னா ஒரு தடவை அந்த டெஸ்ட் போய்ட்டு அந்த ரிசல்ட்ஸ் வெயிட் பண்ணுறது. ஸோ வி ஹேட் டு ப்ரே, கம் ஹியர், ப்ரே ஃபார் த கிரேஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்கு, அந்த கரேஜ் கொடுக்கறதுக்கு. தென் வி வென்ட் பேக். மண்டே அந்த டெஸ்ட் இருந்தது அண்ட் டியூஸ்டே வாஸ் அ பெட் ஸ்கேன். And by God's grace, the scan came completely normal. So thank you for the powerful intercession of our Mother Mary, and praise God and thank Him for all His graces and mercies. Thank you. Praise the Lord. Good afternoon எல்லாருக்கும். நான் ஒரு ஆர்மி பர்சன். என்னோடய மனைவியும் இதில் டிஃபென்ஸில் இருந்தாங்க. 2023 பிஃபோர் 4 இயர்ஸை நாங்கள் வந்து வீடு ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டுருந்தோம். ஆனாக்கா எங்களால் முடியல. எப்போ நானும் என் மனைவியும் இங்கே வந்தோம் 23rd 2023 பிப்ரவரியில் வந்தோம். வந்துட்டு நாங்கள் போனதுக்கப்புறம் அக்டோபரில் எங்களுக்கு வந்து ஒரு வீடு வாங்க எங்களுக்கு அதான் கிருபை செய்தாங்க. ரொம்ப நன்றி. நாங்களும் வந்து இதில் சாட்சி சொல்லணுன்ட்டு நானும் என் மனைவியும் இந்த விருப்பப்பட்டிருந்தோம். ஆனால் என்னுடைய மனைவி வந்து 24 நவம்பரில் இறந்துட்டாங்க. அவங்க வரணும், இங்கே வந்து சாட்சி சொல்லணும்னு இருந்தவங்க சொல்ல முடியாமல் இறந்துட்டாங்க. அதான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன் இந்த இடத்துல. தேங்க்யூ. கரங்களை சத்தத்தோடு தட்டி அன்னைக்கும் தெய்வத்திற்கும் நன்றி சொல்லிக் கொள்வோம். கைகளுக்கு சொல்லுவோமா? Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. மரியே வாழ்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, லூர்தன்னின் பக்தர்களே, இன்று நமக்காக ஜெபக்கூட்டம் நடத்தி திருப்பியில் நமக்காக ஜெபிச்சு இறைய வார்த்தைகள் நமக்காக பகிர்ந்து கொண்டு இந்த ஆராதனை வழிநடப்பவர் அவர் ஃபாதர் ஜெனிட்டோ. அருள் தந்தையானவர் மார்த்தாண்டம் டைசிஸ் சேர்ந்த குருவானவர். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், மார்த்தாண்டம் டைசிஸ் மலங்கர கத்தோலிக்கா சபையில் சேர்ந்த அந்த டைசிஸ். மலங்கர கத்தோலிக்கா சபையில் சேர்ந்த குருவானவருக்கு லாட்டின் ரைட்டு மாசு வைக்க முடியாது. அதுதான் நான் மாசு வச்சேன். அன்பார்ந்தவர்களே, இன்று நமக்காக இன்றும் நாளையும் ஃபாதர் இங்கே இருக்கிறார். இன்று நமக்காக ஜெபக்கூட்டம் நடத்தி நடத்த குருவானவருக்கு உங்கள் அனைவரின் சார்பாகவும் எங்கள் குருக்கள் சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குருவானவருக்கு நம்முடைய கரங்களை சப்தோடு தட்டி அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், வருகின்ற மாதம் மே மாதம் 19ஆம் தேதி, அதாவது இந்த ஆலயம் உருவாயிட்டு 18 ஆண்டுகள் முடியும். அதுக்காக கொடியேற்றம் மே மாதம் 9ஆம் தேதி 2ஆம் சனிக்கிழமை அன்றைக்கு மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் லாரன்ஸ் பைஸ் தர்மபுரி மரபாவத்தின் ஆயர் இங்கு வருவார். அனைவரும் கொடியேற்றத்தில் ஒன்று கொடியேற்றத்தில் பங்கு சேர்ந்து அந்நியமில்லை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காலையிலே 11 மணிக்கு கொடிப்பவனியும் அதுக்கு பின்பு கொடியேற்றம் திருப்பலி நல்குறை ஆராதனையும் அது வழிநடப்போர் மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் லாரன்ஸ் பைஸ் தர்மபுரி டயசிஸ் பிஷப். மீண்டும் 10ஆம் தேதி, தட் இஸ் a Sunday, mass வைப்பார் ஃபாதர் பிலிப் பிரேம்குமார் OCD. 11 o'clock ரோசரி, 11:30 11 மணிக்கு திருப்பலியும் நல்கொடை ஆராதனையும் நல்கொடை பவனியும் நடக்குது. மகிழ்ச்சியோட தெரிவித்துக் மீண்டும் 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மே மாதம் 11 மணிக்கு காலையில் 11 மணிக்கு ரோசரி, நவநாள் திருப்பலி
மட்டும் திருப்பலியும் அந்த அஞ்சு நாளுகள் நடக்கப்படும். மீண்டும் 16ஆம் தேதி, மே மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை அன்றைக்கு ரெவரண்ட் ஃபாதர் இருதயநாதன் NS ராயக்கோட்டை பங்குத்தந்தையான குருவானவர் இங்கே மாஸ் வைப்பார். மீண்டும் 17ஆம் தேதி சண்டே, தட் இஸ் திருவிழா அன்றைக்கு காலையில் 10:30 மணிக்கு சோளம் கார் ப்ரொசஷன், ஹோலி மாஸ் அடோரேஷன் நடக்கப்படும். அதுக்காக கும்பகோணம் மறைமாவட்டம் பிஷப் எமேரிட்டஸ் பிஷப் மோஸ்ட் ரெவரண்ட் F. ஆண்டனி சுவாமி இங்கே வருவார். எல்லோருக்கும் தெரிஞ்ச ஆயரானவர் கும்பகோணம் மறைமாவட்டத்தில் வருவார். ஃபீஸ்ட் அன்னைக்கு, அதாவது 17ஆம் தேதி, மே மாதம் 17ஆம் தேதி காலையில் 10:30 மணிக்கு தொடங்கும். 2 மணி மதியம் 2 மணியில் முடியும். எல்லோரும் நம்முடைய ஆண்டு விழாவில் பங்கு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்நியமரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், our coming month of May is 17th, is our feast day for that is solemn Thanksgiving celebration will be happening. And most Reverend Father F. Anthony Sami from Kumbakonam Diocese, he is a Bishop Emeritus, is coming over here. I request all of you to come and participate in this Thanksgiving Mass for the entire 18 years of blessing that we have received from Nagamangala Church, Nagamangala Shrine, to thank Mother Mary for all blessing that we are received through her intercession. And it's a great occasion to thank God for all this wonderful miracle that is happening here. The Lord of blessing is happening here. It is because of presence of Mother Mary. Through her intercession, it is happening. Let us thank God together in this annual feast on 17th May, Sunday. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புதிய ஆலயத்தின் கட்டுமான பணிகள் நடந்துகொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய டோட்டல் காஸ்ட் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், 5 கோடி. நிறைய மக்கள் அதுக்காக உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களைப் போல வருகின்ற மக்கள் கொடுக்கின்ற நல்கொடையால் மட்டும் இந்த ஆலயம் கட்ட முடியும். உங்கள் எல்லோரும் ஜெபியுங்கள். அதுக்காக எல்லோரும் உங்களால் முடிந்த உதவிகள் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I thank all of you for your presence here, for your contribution, for your prayers. I thank all of you, and may Mother Mary bless all of you. I wish you all safe journey. Thank you. பிரியமானவர்களே, அன்னை மரியாள் இந்த அற்புதமான நீரூற்றை கொடுத்து 17 ஆண்டுகள் 17 years நமக்கு கம்ப்ளீட் ஆகின்றது. அந்த 17ஆம் ஆண்டு நிறைவு விழா மே மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிரம்மாண்டமான தேர் பவனியோடு ரெவரண்ட் ஃபாதர் மோஸ்ட் ரெவரண்ட் ஆண்டனி சாமி, கும்பகோணம் டைசிஸ் முன்னாள் பிஷப் ஆனவர். அவர் டிவிலெல்லாம் அவரை நம்ம பார்த்துருக்கலாம். வேளாங்கண்ணி மாஸ் வைப்பதில் கூட நிறைய அந்த பிஷப்பை பார்த்துருப்போம். அப்படிப்பட்ட பிஷப்பானவர் திருவிழாவிற்கு இங்கு வந்து தேரை நமக்கு நடத்தி கொடுக்கவிருக்கின்றார். மே மாதம் 2nd சாட்டர்டே ஃபிளாக் ஹாஸ்டிங் இருக்கும். ஃபிளாக் ஹாஸ்டிங் எங்களுடைய தர்மபுரி டைசஸ் பிஷப்பானவர் மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் லாரன்ஸ் பயஸ் அவர்கள் இங்கு வந்து கொடியேற்றம் நடத்தி வைப்பார்கள். பிரியமானவர்களே, அதற்கு நடுவில் நவ நாட்களில் அந்த 2nd சண்டே நமக்கு மிகவும் பிரபலமான குருவானவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிலிப் என்பது அவருக்கு அடிக்கடி இங்கு 2nd சாட்டர்டே வந்து நிறைய ஆசீர்வாதங்கள் தெய்வம் அவர் வழியாக கொடுத்திருக்கின்றார். அவர் 2nd சண்டே இங்கு வருகின்றார் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரியமானவர்களே, குருவானவர் சொன்னது போல இது திருத்தலம், பாரிஸ் அல்ல. உங்களால் முடிந்த உதவி புதிய ஆலயத்திற்கும் கொடுத்துதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பிரியமானவர்களே, ஒரே ஒரு விட்னஸ் மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு குணமளிக்கின்ற நற்கருணை ஆசீர்வாதத்திற்குள் நாம் செல்லுவோம். கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பு ரெவரண்ட் சிஸ்டர் பக்கத்துல அடைக்கலாபுரம் என்ற கிராமம் இருக்கின்றது. அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் வச்சு அவங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு சிஸ்டர் வந்து
மிகப்பெரிய சாட்சியத்தை இங்கு பகிர்ந்து கொண்டார்கள். எங்களுக்கு மேலும் மேலும் மாதாவின் மீதும் இயேசுவின் மீதும் மேலும் மேலும் நம்பிக்கை வர வைத்தது. அப்படிப்பட்ட சாட்சி அது. பிரியமானவர்களே, சிஸ்டர் அற்புதமான சாட்சியை சொன்னார்கள். அவர்களுக்கு திடீரென்று உடல்நிலை சரியில்லை, வயிற்று வலி, ஸ்டமக் பெயின் வந்திருக்கு. ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்க்கும் பொழுது கேன்சர் கட்டி இருப்பது போல ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆனால் அந்த சிஸ்டர் அடுத்த வாரமே டாக்டர் சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் கண்டினியூஸாக டேப்லெட்ஸ் எடுக்கணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அப்போ தான் நம்ம ஆப்ரேஷன் பண்ணி அந்த கட்டியை வெளியில் எடுக்க முடியும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அந்த சிஸ்டர் அடுத்த வாரமே நம்முடைய புண்ணிய பூமிக்கு இங்கிருந்து 25 கிலோமீட்டர் தான் அது, அவர்கள் அங்கிருந்து இங்கு பயணம் செய்து மாதாவுடைய தீர்த்தம், இயேசுவினுடைய சித்தம் எப்படி நடந்தாலும் எனக்கு ஒரு புதுமை நடக்க வேண்டும் என்று கண்ணீரோடு ஜெபித்து சென்று இருக்கின்றார்கள். பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த தீர்த்தம் சாப்பிட்டு ஆப்ரேஷன் டேட்டுக்கு முன்னாடி அவர்கள் உணர்ந்திருக்காங்களே, உடம்புல ஏதோ சேஞ்சஸ் இருக்கு, நமக்கு ஒரு வெயிட் லாஸ் ஆன மாதிரி இருக்கு. இப்போ எதுக்கும் நம்ம டாக்டர் சிஸ்டர்கிட்ட போய் சொல்லான்னு சொல்லி சிஸ்டர் போய் சொல்லியிருக்காங்க, எனக்கு இன்னொரு முறை ஸ்கேன் பண்ணுங்க டாக்டர் என்ன. பிரியமானவர்களே, இன்னொரு முறை ஸ்கேன் செய்து பார்த்ததில் அந்த கட்டியே இல்லை என்று ரிப்போர்ட் வந்திருக்கின்றது. கரங்களை சத்தத்தோடு தட்டி அன்னைக்கும் தெய்வத்திற்கும் நன்றி சொல்லிக் கொள்வோம். பிரியமானவர்களே, அன்னை மரியாளின் பரிந்துரையினால் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்வோம். விசுவாசத்தோடு பக்தியோடு பங்கு கொள்வோம். நற்கருணை ஆராதனைக்காக நாம் கடந்து செல்ல போகின்றோம். ஜபத்திற்காக கடந்து செல்ல போகின்றோம். ஜபம் என்றால் என்ன? ஜபம் என்றால் என்ன? சீக்கிரம் சொல்லு. ஆண்டவரோடு. அப்படியானால் பிலாத்துவும் ஆண்டவரிடம் பேசினானே, அது எப்படி ஜபமாக மாறும்? என் அன்பு சகோதரமே, ஜபம் என்றால் லூக்கா 8ஆம் அதிகாரம் 40 முதல் 56 வரை, இரத்தப்போக்குடைய பெண்மணி ஆண்டவரின் ஆடையை தொட்டாள், அவள் நலமடைந்தாள். அதே அதிகாரத்தில் யாயிர் என்கின்ற தொழுகை கூட தலைவருடைய மகள் இறந்து போயிருந்தாள், ஆண்டவர் தொட்டார், அவள் உயிரோடு எழும்பினாள். ஜெபம் என்றால் ஆண்டவர் நம்மை தொட வேண்டும், நாம் ஆண்டவரை தொட வேண்டும். இந்த வேளையிலே, இந்த ஆராதனையின் வேளையிலே நாம் எல்லோரும் ஆண்டவரை நோக்கி, இதோ உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன் என்று கூறியவர் நம்முடைய இந்த பலிபீடத்திலே எழுந்தருளி இருக்கின்ற பொழுது, 1 அரசர்கள் 19ஆம் அதிகாரம் 14ஆம் இறைவார்த்தையில் எலியா என்கின்ற இறைவாக்கினர், ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும், என்னுடைய வாழ்வை எடுத்துக்கொள்ளும் என்று கதறிய பொழுது, மகனே நீ செல்ல வேண்டிய தூரம் இன்னும் இருக்கின்றது என்று கூறி ஒரு புது வாழ்வை கொடுத்தவர். மனித பார்வையில் முடிந்து போனவற்றை ஆண்டவர் ஒரு புதியதொரு வாழ்வாக மாற்றுவார் என்று சொல்லி தருகின்றார். புலம்பல் 3ஆம் அதிகாரம் கூறுகின்றது, ஒவ்வொரு காலையும் ஆண்டவருடைய அன்பு புதுப்பிக்கப்படுகின்றது என்று கூறுகின்றது. புதுப்பிக்கப்படுகின்ற அன்பால் நம்மை நிரப்புகின்ற கடவுளை நாம் எல்லாரும் கரங்கள் தட்டிக்கொண்டு அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் என்கின்ற பாடலை பாடி ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக தந்தார், அந்த நாவை வைத்து ஆண்டவரை நான் புகழ்ந்து பாடுவேன் என்னும் இறைவார்த்தைக்கு ஏற்ப கரங்களை தட்டி கொண்டு எல்லோரும் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் என்கின்ற பாடலை பாடி ஆராதனைக்குள்ளே கடந்து செல்வோம். எல்லோரும் கரங்களை தட்டி பாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பினால், உம்முடைய அருள் வரத்தினால், உம்முடைய இரக்கத்தினால், உம்முடைய நீதியினால் என்னை நிரப்பும் என்கின்ற உணர்வோடு அன்பு கூறுவே, எல்லோரும் வாய்களை திறந்து அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே,
உருக்கத்தோடு பாடுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்பு கூறுவேன். கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்துக் கொண்டு படைத்தவரே உமக்கு ஆராதனை, வாழ்வழிப்பவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை 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 அன்புக்கு எல்லாரும் கரங்களை தட்டி இன்னும் அதிகம் எரிக்கோ கோட்டை தகர்ந்தது போல வாழ்க்கை தடைகள் தகரும் நேரம் உருக்கத்தோடு எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே என்று நாங்கள் பாடுகின்ற பொழுது மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்தினேன், உதவி எனக்கு எங்கிருந்து வரும் என்றேன். வானம் மையம் படைத்தவரான ஆண்டவரிடமிருந்து வரும் என்னும் இறை வார்த்தைக்கு ஏற்ப ஆண்டவரே இதோ உம்மை நோக்கி கரங்களை உயர்த்துகின்ற மக்கள் நன்றி சொல்வதற்காக இந்த இடத்துல கடந்து வரும்படி ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதியும். கரங்களை தட்டி பாடுவோம். எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன். கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்துக் கொண்டு ஆண்டவரே என் வாழ்விலே கடந்து வாரும் ஆண்டவரே என்று உருக்கத்தோடு இயேசுவே என்று அழைப்போம், இயேசுவே என்று அழைப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை ஆராதனை. எல் ரோயி எல் ரோயி என்னை கண்டீரே உமக்கு நன்றி ஐயா என்று பாடுகின்ற பொழுது ஆண்டவரே எகிப்தில் என்னுடைய மக்கள் படும் துன்பத்தை நான் கண்டேன் என்று கூறியவரே, அவர்களுக்கு அந்த அடிமை தனத்திலிருந்து பாலும் தேனும் ஒழுகும் கானான் தேசத்தை கொடுத்தது போல இன்று இந்த இடத்திலே கண்ணீர்களோடு ஆண்டவரே என்னுடைய கண்ணீரை துடைக்க மாட்டீரோ, என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ என்று நறுங்குண்ட இதயங்களோடு வந்திருக்கின்ற ஒவ்வொரு மக்களை நீர் ஏறெடுத்து பார்ப்பதனால் இதோ உம்மை புகழ்ந்து பாடி ஆராதிக்கின்றோம். எல் ரோயி என்னை கண்டீரே உமக்கு நன்றி ஐயா என்று எல்லாரும் கரங்களை தட்டிக்கொண்டு எல் ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்று பாடி ஆராதிப்போம். எல்லோரி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்லோரி என்னை கண்டீரே நன்றி ஐயா. கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்துக் கொண்டு என்னிடம் பொன்னோ பொருளோ இல்லை, என்னிடம் உள்ளதை நான் உனக்கு தருகின்றேன், இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழும்பி நடு என்று கூறிய பொழுது அற்புதம் நடந்தது என்றால் இயேசுவே என்று அழைத்து ஜெபிப்போம். ஆராதனை ஆராதனை ஆராதனை. யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே உமக்கு நன்றி ஐயா என்று பாடுகின்ற பொழுது ஆண்டவரே இந்த உலகத்திலே மிகப்பெரிய செல்வ உடல் நலம் ஆண்டவரே இந்த இடத்திலே இன்று பல சாட்சிகள் சொல்லப்பட்டன. கேன்சர் நோய்களில் இருந்து விடுதலை பெற்ற சாட்சிகள் சொல்லப்பட்டன. ஆண்டவரே கல்வாரியில் சிந்திய திரு ரத்தம் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை ஒவ்வொரு மக்களுடைய இதயங்களிலும் பொழிந்து ஒவ்வொரு மக்களுக்கு உடல் நோய்களில் இருந்து விடுதலை கொடுத்தருளும். அதுபோல ஆண்டவரே நொறுங்குண்ட இதயங்களோடு மக்கள் வந்திருந்தால் திருப்பாடல் 147:3 நொறுங்குண்ட இதயங்களை நான் குணப்படுத்துவேன் என்று கூறியவரே, மனவேதனைகளோடு வந்திருக்கின்ற மக்கள்
மக்களை நீர் குணப்படுத்துவதால் இதோ உம்மை புகழ்ந்து பாடி ஆராதிக்கின்றோம். யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே உமக்கு நன்றி ஐயா என்று பாடுகின்றோம். எல்லோரும் கரங்களை தட்டிக்கொண்டு பாடி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே. கரங்களை உயர்த்தி ஆராதனை இயேசுவே என்று அழைப்போம், இயேசுவே என்று அழைப்போம். தாவீதின் குமாரனே என்று கதறிய பொழுது பார்வையற்ற மக்கள் பார்வை பெற்றார்கள் என்றார். இது அற்புதத்தின் நேரம். இறைவன் நம்முடைய கண்ணீரை துடைக்கின்ற நேரம். உருக்கத்தோடு ஜெபிப்போம். இந்த வேளையிலே 3 விதங்களிலே நாம் ஜெபிக்க போகின்றோம். முதலிலே நோயாளிகளுக்காக ஜெபிக்க போகின்றோம். இரண்டாவதாக குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகின்றோம். மூன்றாவது பிள்ளைகளுக்காக தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்க போகின்றோம். எல்லா மக்களும் இரு கரங்களை உயர்த்துவோம். எபிரேயர் 12:12 தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடு முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆண்டவரே, இந்த இடத்திலே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்தி தள்ளாடு முழங்கால்களை உறுதிப்படுத்தி இருக்கின்ற மக்களை உம்முடைய திருப்பாத சமர்ப்பிக்கின்ற ஆண்டவரே. ஆண்டவரே, ஏசாயா 59:2 உன்னுடைய மன்றாட்டை கேட்க முடியாதவாறு என்னுடைய காதுகள் மந்தமடையவில்லை, உன்னை மீட்க முடியாதவாறு என்னுடைய கரங்கள் குறுகிவிடவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆண்டவரே, இந்த வேளையிலே உடல் நோய்களோடு வந்திருக்கின்ற மக்களை தருகின்றோம் அப்பா. நம்பிக்கையோடு மன்றாடுகின்ற பொழுது நோயுற்றவர் நலமடைவார் என்று கூறினீரே தேவனே. நம்பிக்கையோடு ஒவ்வொரு நோயாளிகளையும் உடைய திருப்பாதம் தருகின்றோம். என் பெயர் நலமளிக்கும் ஆண்டவர் என்று கூறினீரே அப்பா. நலமளிக்கும் ஆண்டவரே, இந்த இடங்களிலே கேன்சர் நோய்களினால், சிறுநீரக பிரச்சனைகளினால், பல்வேறு விதமான நோய் நொடிகளினால் வந்திருக்கின்ற மக்களை தருகின்றோம். நூற்றுவர் தலைவர் சொன்னார், ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, என்னுடைய மகன் நலம் அடைவார். மகனே, உன்னுடைய நம்பிக்கை குணமாக்கிற்று என்று கூறினீரே அப்பா. விசுவாசத்தோடு ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நோயாளிகளுக்காக ஜெபிக்கின்றோம் அப்பா. இந்த வேளையிலே அற்புதத்தை காணும்படி செய்து ஒவ்வொரு மக்களையும் நீர் இந்த வேளையிலே தொடு ஆண்டவரே. அதுபோல மனநோய்களோடு வந்திருக்கின்ற மக்களை தருகின்றோம். திருப்பாடல் 147:3 நொறுங்கொண்ட இதயங்களை குணப்படுத்துவேன், காயப்பட்டவர்களின் காயங்களை கட்டுவேன் என்று கூறியவரே, கண்ணீரோடு இந்த இடத்திலே வந்து ஆண்டவரே என்னை குணப்படுத்தும் அப்பா, என் இதய வேதனையை குணப்படுத்தும் அப்பா. ஆண்டவரே, எனக்கென்று யாருமே இல்லை ஆண்டவரே என்று கதறுகின்ற மக்களுக்கு பெத்சைதா குளக்கரையிலே நான் இருக்கின்றேன் என்று கூறி விடுதலை கொடுத்தவரே, ஒவ்வொரு மக்களுக்கு நோய் நொடிகளில் இருந்து விடுதலையை கொடுத்தரலும். அண்ணா நன்றி செலுத்த வந்தது போல இந்த இடத்திலே வந்திருக்கின்ற மக்கள் அடுத்த முறை நன்றி செலுத்த வரும்படி ஒவ்வொரு மக்களுடைய நோய் நொடிகளை குணப்படுத்தி அருளும் ஆண்டவரே. உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் கண்ணீரை துடைத்தொழிப்பேன் என்று கூறியவரே, இந்த இடத்திலே கண்ணீர் வடிக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று கூறியவரே, இந்த வேளையிலே ஒவ்வொரு மக்களையும் தொட்டு குணப்படுத்தி அருளும் இறைவா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். பாடுவோம். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும்.
ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இந்த வேளையிலே கரம் உயர்த்தி உங்களுடைய குடும்பங்களை ஒப்புக்கொடுங்கள். எருசலேம் பெண்களே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று கூறினார். ஒவ்வொரு குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். திருப்பாடல் 122:7 உன்னுடைய மாளிகைக்குள் நல்வாழ்வு இருப்பதாக, உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக, உன்னுள் சமாதானம் இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆண்டவரே, அனுதினமும் குடும்பங்களிலே பிரச்சனைகள், கடன் சுமைகள், ஆண்டவரே என்னுடைய கணவன் என்னை புரிந்து கொள்ளவில்லை, என்னுடைய மனைவி என்னை புரிந்து கொள்ளவில்லை, மாறாவின் கசப்பு நீரை போன்று வாழ்க்கை அனுபவ கசக்கின்றது என்று வந்திருக்கின்ற மக்களுக்கு ஆண்டவரே, ஆகாய் 2:9 வார்த்தை, இந்த இடம் நலமளிக்கும் இடம் என்று கூறினீரே அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் நான் தரும் சமாதானம் இந்த உலக தரு சமாதானம் போன்றது அல்ல என்று கூறினீரே அப்பா. அந்த சமாதானத்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் கொடுத்தருள். சக்கையினுடைய இல்லத்தில் இன்று இந்த வீட்டிற்கு மீட்புண்டாயிற்று என்று கூறினீரே அப்பா. அந்த மீட்பின் அனுபவத்தை ஒவ்வொரு மக்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் கொடுத்தருளும் அப்பா. வெளியில் சொல்ல முடியாத வேதனைகள் ஆண்டவரே, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் என்னுடைய கணவனை ஆசீர்வதியும் ஆண்டவரே, நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்தருளும் என்று ஜெபிக்கின்ற மக்களுக்கு ஆண்டவரே, உனக்காக ஒரு கதவை திறப்பேன், அதை எவராலும் பூட்ட முடியாது என்று கூறினீரே அப்பா. ஒவ்வொரு மக்களுக்கு புது பாதைகளை திறந்து கொடும் ஆண்டவரே. அதுபோல உமது அன்னையினுடைய இதயத்தை வாழ் ஊடுருவியது போன்று பல தாய்மார்களுடைய இதயங்களிலே வாள்கள் ஊடுருவி இருக்கின்றன ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை, என்னுடைய வேதனையை நான் யாரிடம் எடுத்து சொல்வோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று பேதுரு கூறியது போல உம்முடைய முன்னிலையில் கண்ணீரோடு வந்திருக்கின்ற ஒவ்வொரு மக்களுடைய குடும்ப வாழ்க்கைகளை இந்த வேளையிலே நீர் ஆசீர்வதியும் அப்பா. நீர் பலப்படுத்தி அருளும் ஆண்டவரே. ஆபிரகாம் சாராவினுடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்தது போல, யாக்கோபு ராகேலின் குடும்ப வாழ்க்கைகளை ஆசீர்வதிப்பது போல ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களுடைய குடும்ப வாழ்க்கைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரே, சக்கையினுடைய இல்லத்தில் கூறிய அதே மீட்பு அந்த மக்களுடைய இல்லத்தில் கூறி உன் வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்கும் என்று கூறினீரே. அத்தகைய அனுபவத்தை கொடுத்து ஆசீர்வதித்தருளும் இறைவா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். பாடுவோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. பாடுவோம். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவார். இந்த வேளையிலே கடவுள் குடும்ப வாழ்வின் மகத்துவமாக திருப்பாடல் 127:3 மக்கள் செல்வம் ஆண்டவர் அளிக்கும் பரிசில் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். 5 அப்பங்களை 2 மீன்களையும் ஒரு சிறுவன் ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுத்த பொழுது பெரிய அற்புதம் நிகழ்ந்தது போல இந்த வேளையிலே நாம் ஆண்டவர் தானமாக தந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். கண்ணீரோடு ஜெபிப்போம். கண்ணீரோடு இந்த வேளையிலே ஜெபிப்போம். கண்ணீரை துடைக்கின்ற ஒரு இறைவன் உண்டு, விடுதலை தருகின்ற ஒரு இறைவன் உண்டு. வாக்கு மாறாதவர், மனிதரால் இயலாதது இந்த ஆண்டவரால் இயலும். ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று லூக்கா 1:37 கூறுகின்றது. உருக்கத்தோடு ஆண்டவரே 10-12 கல்லூரி தேர்வுகளை எழுதி இருக்கின்ற மக்களை தருகின்ற ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைக்கு படித்தால் ஞாபகத்தில் நிற்கவில்லை என்று கதறினார்.
யாரேனும் உங்கள் ஞானம் குறைவாக பெற்றிருப்பேன், அவர்கள் அதை ஆண்டவரிடம் கேட்கட்டும், அவரும் அதை கொடுத்தருள்வார் என்று கூறினீரே அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை ஞானத்தால் இந்த வேளையில நிரப்பியருள். படித்தும் வேலை கிடைக்கவில்லையே ஆண்டவரே, நல்ல ஊதியம் கிடைக்கவில்லையே என்று கதறினார். நீ அஞ்சாதே, கலங்காதே, கண்ணீர் வடிக்காதே, உன் உழைப்பிற்கேற்ற பலனை நான் உனக்கு தருவேன் என்று கூறினீரே அப்பா. ஆண்டவரே, உழைப்பிற்கேற்ற பலனை கொடுத்தருள். திருமண வயதை எட்டி திருமணமாகாமல் இருந்தால் எரேமியா 29:11 உன்னை குறித்து ஒரு திட்டம் எனக்கு உண்டு, அது உன்னுடைய நன்மைக்கு அன்றி ஒருபோது உன்னுடைய தீமைக்கு இல்லை என்று கூறினீரே அப்பா. நன்மையான திட்டங்களை ஒவ்வொரு மக்களுடைய இதயங்களில் நிறைவேற்றியருள். ஆண்டவரே, திருமணமாகி பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று கதறினார். ஆண்டவரே, ஏசாயா 66:9 கருப்பையை ஏற்படுத்திய நான் மகப்பேற்றை தடை செய்வேனோ, மகப்பேற்றை ஏற்படுத்திய நான் கருப்பையை அடைத்து விடுவேனோ என்று கூறினீரே அப்பா. இஸ்ரவேலே, அகமகிழ்ந்து களி கூறுங்கள், இது வெற்றியின் நாள், இது விடுதலையின் நாள் என்று திருப்பாடலிலே நாங்கள் வாசிப்பது போல இந்த ஆராதனை நேரம் இந்த மக்களுக்கு ஒரு வெற்றியின் நாளாக, இந்த மக்களுக்கு ஒரு விடுதலையின் நாளாக ஆண்டவரே இது மாறட்டும். ஆண்டவரே, நான் உன்னை இந்த இடத்தில் அதிசயத்தை காண செய்வேன் என்று கூறியவரே, கடன் சுமைகளினால் பாதிக்கப்பட்ட மக்களை தருகின்றோம். வட்டிக்கு மேல் வட்டி, நீர் சிலுவை பாதையில் வீழ்ந்தது போல வாழ்க்கை பாதையில் விழுகின்றோம் என்று கதறினார். கரம் கொடுத்து தேற்றுகின்றவரே, இந்த வேளையிலே ஒவ்வொரு மக்களை கரம் கொடுத்து தேற்றியருளும். ஒரு தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவாத கடவுள் என்று கூறினீரே அப்பா. மறவாத கடவுளே, இந்த வேளையிலே ஒவ்வொரு மக்களுடைய பிள்ளைகளையும் ஒவ்வொரு மக்களுடைய இதய வேதனைகளை கேட்டு அற்புதகரமாக ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்தருளும் இறைவா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. பாடுவோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. இரு கரங்களை உயர்த்து இந்த வேளையிலே. இது ஒரு குணமளிக்கும் ஆராதனை. எரிக்கோ கோட்டை தகர்ந்தது போல வாழ்க்கை தடைகள் தகர்கின்றன. மார்த்தா, நீ நம்புகின்றாயா? நம்பினால் அற்புதத்தை காண்பாய் என்று ஆண்டவர் கூறினார். மார்த்தா நம்பிய பொழுது உயிர் இல்லாமல் இருந்த லாசர் உயிரோடு எழும்பி வந்தான் என்றால், இன்று இந்த வேளையிலே நம்முடைய வாழ்க்கை எசேக்கியேல் 37:3 உலர்ந்து போன எலும்புகளை போன்று இருக்கலாம். இதோ இந்த வேளையிலே எசேக்கியேல் 37:10 உலர்ந்து போன எலும்புகள் உயிரோடு எழும்பின என்றால், இதோ இந்த வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே தளர்ந்து போயிருக்கலாம், தடைகளாக இருக்கலாம், இரவும் பகலும் நமக்கு கண்ணீரே உணவாக இருக்கலாம். ஆண்டவர் கூறுகின்றார், மகளே உன் கண்ணீரை கண்டேன், மகனே உன் கண்ணீரை கண்டேன். இரும்பு செப்பத்தாள்களை தகர்த்து போடுகின்றேன், குண்டுகளை சமதளமாக்குகின்றேன் என்று கூறுகின்றார். ஆண்டவரே, இதோ இந்த ஆலயத்திற்காக, இந்த திருத்தலத்திலே பணிவிடை புரிகின்ற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, சாலமோன் அரசருக்கு ஒரு தேவாலயத்தை கட்ட நீர் உதவி செய்தது போல இதோ இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பி கொண்டு வருகின்ற பொழுது நீதிமொழிகள் 16:3 உன்னுடைய செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அப்பொழுது அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய் என்று கூறினீரே அப்பா. ஆண்டவரே, இந்த ஆலய கட்டுமான பணிகளை எல்லாம் உம்முடைய திருக்கரங்களிலே தருகின்றோம் அப்பா. இது ஒரு அற்புதத்தின் நேரம் ஆண்டவரே, இது ஒரு விடுதலையின் நேரம் ஆண்டவரே. எம்மாவு சீடர்கள் ஜெபித்தது போல ஆண்டவரே எங்களோடு தங்கம். ஆண்டவரே, நீர் அவர்களோடு தங்கிய பொழுது அவர்கள் ஒரு புது வாழ்வை பெற்றார்கள், அவருடைய கண்கள் திறந்தன. ஆண்டவரே, இந்த வேளையிலே ஒவ்வொரு மக்களுடைய கண்களும் திறக்கப்படட்டும், கல்லாத இதயங்கள் கரையட்டும். மன்னிக்க முடியாமல் இருந்தால் ஆண்டவரே, அந்த இதய
இடத்திலே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தருளு. சேவா தூய ஆவியால் நிரம்ப பெற்ற பொழுது கல்லால் எறிந்தவர்களை மன்னித்தது போல இந்த வென்று நாங்கள் கேட்ட ஒவ்வொரு இறை வார்த்தைகளும் மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், சக மனிதனில் நான் கடவுளை காண வேண்டும் என்று சிந்தித்தது போல ஆண்டவரே, மார்க் 11:24 நீங்கள் கேட்பதற்கு முன்னதாகவே அந்த வேண்டுதலை ஆண்டவர் கேட்டருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த வேண்டுதல் கேட்கப்பட வேண்டும் என்றால் மார்க் 11:25 எவர்க்கு மீதாவது மனத்தாங்கள் இருந்தால் நீங்கள் மன்னித்து விடுங்கள். நீ மன்னித்தால் உன்னுடைய மன்றாட்டை கேட்கின்ற ஒரு இறைவன். எரேமியா 33 நீ என்னை நோக்கி மன்றாடு, நான் உனக்கு செவி சாய்ப்பேன் என்று கூறுகின்றார். ஆண்டவரே, இதோ இந்த மக்களுடைய கல்லான இதயங்கள், மன்னிக்க முடியாத இதயங்களை எல்லாம் கரைத்து ஒரு பொது வாழ்வை கொடுத்தருள். ஆண்டவரே, இந்த மக்களுடைய உடல் நோய்கள், கடன் சுமைகள், வாழ்க்கை பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உம்மிடம் தருகின்றோம் அப்பா. ஏனென்றால் உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி அருளும் இறைவா. அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அதிசயங்கள் செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார். பாடுவோம். அற்புதங்கள் செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். இந்த வேளையில இரு கரங்களை உயர்த்தி இயேசுவே என்று அழைப்போம், இயேசுவே என்று அழைப்போம், இயேசுவே என்று தாவீதின் குமாரனே என்று அழைத்த பொழுது விடுதலை கிடைத்தது என்றால் இதோ இந்த நேரம் ஒரு விடுதலை கிடைக்கின்றது. ஆண்டவர் என்னை தொடுகின்றார், நான் ஆண்டவரை தொடுகின்றேன். 18 ஆண்டுகளாக கூன் விழுந்த ஒரு பெண்மணி ஆலயத்திலே ஒரு அருகிலே இருந்தார். லூக்கா 13:12 முதல் 13 இயேசு அந்த மகளை கண்டு பெயர் சொல்லி அழைத்து இயேசு அவளை தொட்டார். அவள் தலை நிமிர்ந்தாள். இந்த தலை குனிந்த நிலையில், வாழ்க்கை பாதை கூனிய நிலையில் வந்திருக்கலாம். இதோ பெயர் சொல்லி அழைக்கின்றார். இதோ உன்னை ஆண்டவர் தொடுகின்றார். ஏசாயா 43:1 உன்னை யாக்கோபே, உன்னை படைத்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கியவருமாகிய ஆண்டவராகிய நான் கூறுகின்றேன், நீ அஞ்சாதே, கலங்காதே, உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன், நீ எனக்குரியவன் என்று கூறுகின்றார். நீ என்னுடைய பார்வையில் விலையேற பெற்றவன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களை தொடும் அப்பா. ஒவ்வொரு மக்களுடைய உச்சம் தலை முதல் உள்ள கால்வரை உம்முடைய திரு இரத்தத்தால் கழுகும் ஆண்டவரே. பேதுருவை இரக்கமிகு கண்களால் பார்த்தது போல இந்த இடத்திலே ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய இரக்கமிகு கண்களால் பார்த்து இந்த மக்களுடைய கண்ணீர்களை துடைத்து ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி அருளும் இறைவா. அன்பு சகோதரமே, இந்த வேளையிலே நற்கருணை ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய இடத்திலே எடுத்துக்கொண்டு வருகின்றோம். இது எதற்காக என்றால் லூக்கா 8 அந்த இரத்தப்போக்குடைய பெண்மணி என்ன செய்தாள்? ஆண்டவரை தொட்டாள். எத்தனை வருடத்தினுடைய நோய் குணமானது? எத்தனை வருடத்தினுடைய நோய்? 12 வருடத்தினுடைய நோய். எத்தனை வருடத்தினுடைய நோய்? 12 வருடத்தினுடைய நோய். இன்று பல ஆண்டுகளாக நம்முடைய வாழ்வில் நோய் நொடிகளாக இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம், பிறர் நம்மை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். இதோ இந்த நற்கருணை ஆண்டவரை உங்களிடையே எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது, நீங்கள் இந்த ஆண்டவரை தொடுகின்ற பொழுது, மார்த்தா நீ நம்புகின்றாயா? நம்பினால் அற்புதத்தை காண்பாய். இதை தொடுகின்ற பொழுது என் வாழ்வில் ஒரு அற்புதம் நிகழ்கின்றது, என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நிகழ்கின்றது என்கின்ற ஒரு உணர்வோடு விசுவாசத்தோடு நாம் இந்த ஜெப நிகழ்விலே பக்தியோடு பங்கெடுப்போம். பிரியமானவர்களே, நீங்கள் எடுத்து வந்திருக்கின்ற தீர்த்தம், ஜெபமாலை எல்லாவற்றையும் கரங்களிலே எடுத்து வையுங்கள்.
இந்த இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கரங்களில் எடுத்து அதை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். அது எத்தனை பேருக்கு கொடுப்பதாக மாறியது? 5000 பேருக்கு கொடுப்பதாக மாறியது என்றால், மாறாவின் கசப்பு நீர் நன்னீராக மாறியது என்றால், நீங்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த பொருட்கள் எல்லாம் புனிதமாக்கப்படுகின்றது. ஆண்டவரே, இந்த மக்கள் கொண்டு வந்திருக்கின்ற ஒவ்வொரு பொருட்களையும் உடைய திருக்கரங்களிலே தருகின்றோம். அப்பா, தொழுநோயாளியை நீர் தொட்ட பொழுது அவனுடைய தோல் சிறு குழந்தையின் தோலை போல மாற்றமடைந்தது என்றால், இன்று இந்த மக்கள் கொண்டு வந்திருக்கின்ற ஒவ்வொரு பொருட்களையும் நீர் உம்முடைய சிறு கரத்தை அதன் மேல் பதிய வைத்து நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆசீர்வதித்து இந்த பொருட்களை இந்த மக்கள் பயன்படுத்துவதன் மூலமாக இந்த மக்களுக்கு குடும்பத்தில் சமாதானம், இந்த மக்களுக்கு நோய் நொடிகளில் இருந்து ஒரு விடுதலை, மன நோய்களில் இருந்து ஒரு விடுதலை, அதுபோல வாழ்க்கை பிரச்சனைகளில் இருந்து ஒரு விடுதலை, எல்லாவற்றையும் நீர் கொடுத்து இந்த திருப்பொருட்களை உம்முடைய தூய் ஆவியை இந்த பொருட்கள் மேல் பொழிந்து ஆண்டவரே நீர் தந்த குருத்துவத்தின் அதிகாரத்தால் இந்த மக்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த திருப்பொருட்களுக்காக ஜபிக்கின்ற பொழுது உம்முடைய தூய் ஆவியின் வல்லமையை பொழிந்து அந்த பொருட்கள் இந்த மக்களுக்கு ஒரு விடுதலையின் பொருட்களாக, இந்த மக்களுக்கு கண்ணீரை துடைக்கின்ற ஒரு பொருட்களாக, இந்த மக்களுடைய குடும்பத்திலே ஒரு சமாதானத்தை கொடுக்கின்ற பொருட்களாக மாறட்டும். தந்தை, மகன், தூய் ஆவியின் திருப்பெயரால் ஒவ்வொரு பொருட்களும் புனிதமாக்கப்படுகின்றன. ஆமென். மாண்புயர் நின்னரு மறுமானத்தை அனைவரும் மண்டிடுவோம். மாண்புயரில் வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இவரை அறிய இயலா, குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக இருவரிடமாம் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றென்றுமே உண்டாகுக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்க நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். பிரியமானவர்களே, குருவானவர் சொன்னது போல தெய்வத்தோடு உங்கள் நடுவில் வருவார். அதை தொட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆசீர்வதியோ, நன்றி கூறுகிறோம் இயேசுவே.
ஈகளே எபினேசரே சுவே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே எபினேசரே எபினேசரே என் நினைவா இருப்பவரே நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி நானும் என் வீடும் என் வீட்டாரனை ஓயாமல் நன்றி சொல்வோம் நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம் ದೇವರೇ ಎಲ್ಲವನ್ನು ಸಮರ್ಪಿಸುತ್ತ ನಿಮ್ಮನ್ನ ಮಾತ್ರ ಸಾಧ್ಯ ದೇವರೇ ನಿಮ್ಮನ್ನ ಮಾತ್ರ ಸಾಧ್ಯ ಅಪ್ಪ ಆಶೀರ್ವದಿಸಲಿ ತಂದೆಯೇ ಈಗಲೇ ದಯತೋ ಆಶೀರ್ವದಿಸಲಿ ಇದುವರೆಗೂ ನನಗಾದದು ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ ತಾನೇ ಇದುವರೆಗೂ ನನ್ನ ನಡೆಸಿದು ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ ತಾನೇ 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 ನನ್ನ ತಂದೆಯೇ ಇದುವರೆಗೂ ನನಗಾದದು ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ ತಾನೇ ಪಾಪದ ಕೆಸರಲ್ಲಿ ಇರುವಾಗ ತಂದೆಯೇ ನನ್ನ ಬಿಡಿಸಿದ್ದು ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ ಯೇಸುವೇ ಆಶೀರ್ವದಿಸಿ ಪಾಪದ ಕೆಸರಲ್ಲಿ ಮುಳುಗಿದ್ದಾಗ ನನ್ನ ತೊಳೆದಿದ್ದು ನಿನ್ ಕೃಪೆಯೇ ಸೈತಾನ ಸುಳಿಯಲ್ಲಿ ಸಿಲುಕಿದ್ದಾಗ ಬಿಡಿಸಿದ್ದು ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ ಪಾಪದ ಕೆಸರಲ್ಲಿ ಮುಳುಗಿದ್ದಾಗ ತೊಳೆದದ್ದು ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ ಸೈತಾನ ಸುಳಿಯಲ್ಲಿ ಸಿಲುಕಿದ್ದಾಗ ಬಿಡಿಸಿದ್ದು ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ ಇದುವರೆಗೂ ನನ್ನ ಕಾದದು ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ ತಾನೇ ಇದುವರೆಗೂ ನನ್ನ ಕಾದದು ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ ತಾನೇ ದೈವಮೇ ಮನೆಯು ನನ್ನ ಮನೆಯವರೆಲ್ಲರೂ ನಿಮ್ಮನ್ನೇ ಸ್ತುತಿಸುವೆವು எல்லோரும் கரம் கூப்பி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள் பிரியமானவர்களே, இயேசுவின் மறு உருவாக மாறிய குருவானவர்கள் மிராக்குலஸ் கிராஸ் எடுத்து வந்து உங்கள் ஒவ்வொருவர் தலைமீதும் வைத்து ஆசிர்வதிப்பார்கள்.
லூர்தன்னையே வாழ்க, லூர்தன்னையே வாழ்க, லூர்தன்னையே வாழ்க, லூர்தன்னையே வாழ்க. அமலோர் பவியே இறைவனின் தாயே லூர்தன்னையே வாழ்க. அமலோர் பவியே இறைவனின் தாயே லூர்தன்னையே வாழ்க. வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே. லூர்தன்னையே அமலோர் பவியே வாழ்க வாழியவே. லூர்தன்னையே அமலோர் பவியே வாழ்க வாழியவே. வாழ்க 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 வாழியவே. வாழ்க 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 வாழியவே. நாகமங்கலூர் மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாகமங்கலூர் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அம்மா மரியம்மா ನನ್ನ ಯೇಸುವಿನ ತಾಯಿ ನೀನಮ್ಮ. ಆಮಾ ಮರಿಯಮ್ಮ ನನ್ನ ಯೇಸುವಿನ ತಾಯಿ ನೀನಮ್ಮ. ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮ ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ಅರಸಮ್ಮ. ಅಮ್ಮ ಮರಿಯಮ್ಮ ನನ್ನ ಯೇಸುವಿನ ತಾಯಿ ನೀನಮ್ಮ. ನನ್ನ ಯೇಸುವಿನ ತಾಯಿ ನೀನಮ್ಮ. இதோ உன் தாய் இறையேசுவின் தாய் உன் தாய். நீ கலங்காதே உன்னோடு என்று உங்களும் ஆரோக்கியத்தா. நீ கலங்காதே நான் உன்னோடு என்று நலம் தரும் ஆரோக்கியத்தா. இதோ இதோ நம் தாய் இறையேசுவின் தாய் நம் தாய். நீ கலங்காதே நான் உன்னோடு என்று நலம் தரும் ஆரோக்கியத்தா. நலம் தரும் ஆரோக்கியத்தா. ஆவே ஆவே மரியா, 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 ஆவே ஆவே மரியா. லூர்தன்னையே வாழ்க, லூர்தன்னையே வாழ்க. அமலோர் பவியே இறைவனின் தாயே லூர்தன்னையே வாழ்க. அமலோர் பவியே இறைவனின் தாயே லூர்தன்னையே வாழ்க. வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே,